ஹாய் நண்பா, ரயில்வே துறையிலிருந்து மீண்டும் ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்திருக்கு. டெக்னீஷியன் கேட்டகரியில் இப்போ ஷார்ட் நோட்டீஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நாடு முழுவதும் ஒரு 6565 கால் இடங்கள். டெக்னீஷியனில் 2 விதமான பதவிகள். ஒன்று வந்து கிரேட் 1, அதுக்கப்புறம் கிரேட் 3 கேட்டகரி. ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி படித்தவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூலை 29ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க. முழு தகவலை சொல்றேன். அதுக்கு முன்னகுட்டி ஒரு சின்ன இன்ட்ரோங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருடத்திற்கு ஒரு முறை லட்சக்கணக்கில் வேகன்சிஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி என்டிபிசி, ஆர்ஆர்பி குரூப் டி, அதுக்கப்புறம் ஆர்ஆர்பில ஜேஇ, அண்ட் தென் ஆர்ஆர்பில ஏஎல்பி டெக்னீஷியன், ஆர்பிஎஃப்ல கான்ஸ்டபிள், இது எல்லாமே வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய வேலை வாய்ப்புகள் தான். இந்த ஜாபுக்கெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு எக்ஸாம் புக் தேவைப்படும். இந்த புக் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா இது எல்லாத்தையுமே ஒரே பிளாட்ஃபார்ம்ல நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் வந்து ஒரு லிங்க் தரேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. அமேசான் பிளாட்ஃபார்ம் மூலமா நீங்க நான் சொல்ற இந்த புக்ஸ் எல்லாத்தையுமே, உங்களுக்கு வேணுங்கிற புக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க எளிமையாவே பை பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு தெளிவா ஃபில்டர் பண்ணி கொடுத்திருக்கேன். ரயில்வே எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு ஒரு 3 புக் போதுங்க. நம்பர் 1 ரீசனிங். ரயில்வே எக்ஸாம்ல ரொம்ப முக்கியமான டாபிக் இது. கிட்டத்தட்ட 1200 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து ரீசனிங்ல கவர் பண்ணிருக்காங்க. நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ், ஜெனரல் சயின்ஸ். இந்த டாபிக்ல 7100 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணிருக்காங்க. நம்பர் 3 மேத்தமெட்டிக்ஸ். சோ மேத்தமெட்டிக்ஸ் ஆல்சோ என்டிபிசி, குரூப் டி, ஜேஇ, டெக்னீஷியன், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தேவைப்படும். சோ இதுல ஒரு 1400க்கும் அதிகமான கொஸ்டின்ஸ் இந்த ஒரு புக்ல கவர் ஆகுது. நான் சொல்றேன் இல்ல, நீங்களே செல்ஃப் ரிசர்ச் பண்ணி பாருங்க. எல்லா ரயில்வே எக்ஸாம் புக்ஸையுமே நான் வந்து ஃபில்டர் பண்ணி ஒரே லிங்க்ல வச்சிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி இப்பவே பை பண்ணிக்கோங்க. கமிங் பேக் டு த நோட்டிபிகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்க்கு கீழே வரக்கூடிய ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ஆர்ஆர்பில இருந்து டெக்னீஷியன் ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. லைக் ஒரு இண்டிகேட்டிவ் நோட்டீஸ், லைக் ஒரு ஷார்ட் நோட்டீஸ் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டிருக்காங்க. மொத்தமாக எவ்வளவு காலி இடங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஜூன் 30ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதிலிருந்து 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. ஜூலை மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. ஸோ டெக்னீஷியனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான பதவிகள் இருக்குது. ஒன்று வந்து டெக்னீஷியனில் கிரேட் 1 கேட்டகரி, இது வந்து சிக்னல் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய வேலை வாய்ப்பு. அதுக்கப்புறம் டெக்னீஷியனில் கிரேட் 3 கேட்டகரி. ஸோ இதில் வந்து சிக்னல் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய வேலைகளுக்கு பேசிக் பே 29,200 ரூபாய். இதை ஃபாலோ பண்ணி மத்திய அரசாங்க வேலை வாய்ப்புங்க 10,000 15,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் அலவன்ஸ் போட்டாலுமே முதல் மாத சம்பளமாக 45,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக சாலிடாக ஏர்ன் பண்ணலாம். 18 வயதிலிருந்து 33 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கூடுதலாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிக்னல் கேட்டகரியில் கிரேட் 1 டெக்னீஷியன் ஜாப்ல மொத்தமாக டென்டேட்டிவாக ஒரு 323 காலி இடங்கள் விட்டுருக்காங்க. இந்த காலி இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா முழுவதும் இருக்குது. நம்ம தமிழகத்திற்கும் வேலை வாய்ப்பு இருக்குது. நம்ம தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜன் கேட்டகரியில் வரும். சென்னை ஆர்ஆர்பி அப்படிங்கிற செக்ஷனுக்கு கீழே வரும். ஸோ தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்ட மக்களுமே அப்ளை பண்ணுறதுக்கு காலி இடங்களை ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெக்னீஷியனில் கிரேட் 3 கேட்டகரி லெவல் 2 பேஸ் பண்ணி பேசிக் பே 19,900 ரூபாய் உங்களுக்கு பேசிக் பே கொடுக்குறாங்க. அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து இந்த ஜாபுக்கு 30,000 35,000 ரூபாய் வரைக்கும் ஸ்டார்டிங்கில் ஏர்ன் பண்ணலாம். 18 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த கிரேட் 3 டெக்னீஷியன் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 6,242 காலி இடங்கள் விட்டுருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி இந்த ஷார்ட் நோட்டீஸில் இன்னும் ஒரு சில அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தனித்தனி வெப்சைட்டில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஆர்ஆர்பியில் நான் சொன்ன மாதிரி ஒரு டிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி வெப்சைட் இருக்குது. நம்ம தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டிவிஷன் கீழே வர்றதுனால ஆர்ஆர்பி chennai.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் கூட நீங்கள் வந்து ஜூன் 30ஆம் தேதி செக் பண்ணிக்கலாம். இந்த ஜாபோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் அதை ஃபாலோ பண்ணி ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் எல்லாமே விட்டுருவாங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்ஆர்பி டெக்னீஷியன் 2025 வந்த நோட்டிஃபிகேஷனை வச்சு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கடந்த முறை அதாவது 2025 30 விதமான டெக்னீஷியன் கேட்டகரியில் 6,238 காலியிடங்கள் விட்டுருந்தாங்க. இந்த முறை கொஞ்சம் அதிகமான காலியிடங்கள் தான் வந்திருக்கு. அப்ளிகேஷன் ஃபீஸ், அதாவது எக்ஸாமினேஷன் ஃபீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக ரயில்வே ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். அதாவது எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன், பர்சன் வித் டிசபிலிட்டி அப்ளை பண்ணுற எல்லா பெண்கள், திருநங்கைகள், இபிசி கேண்டிடேட் அப்படின்னா நீங்கள் 250 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணணும். சிபிடி எக்ஸாம் எழுதி முடிச்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பே பண்ண 250 ரூபாயை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க.
மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்களுக்கு ரூ. 500 எக்ஸாமினேஷன் அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணணும். அப்ளை பண்ணும்போது சிபிடி எக்ஸாம் எழுதி முடிச்சு வந்ததுக்கப்புறம் அதில் ரூ. 400 உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மட்டும்தாங்க. இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பிகாஸ் இந்த வேலை வாய்ப்புகள் ஐடிஐ டிப்ளமோ கேட்டகரியில் வர்றதுனால ஸோ இன்டர்வியூ கிடையாது. ஒரே ஒரு எக்ஸாம் அதை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணால் போதும். அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதை ஃபாலோ பண்ணி காமனாக ரயில்வே எக்ஸாமில் இருக்கக்கூடிய மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆல்சோ இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே உங்களுக்கு இந்த ஒரு ஜாப் கிடச்சிரும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கான டைம் டூரேஷன் 90 நிமிடங்கள், மொத்தமாக 100 கொஸ்டின். 1/3 கால்குலேஷனில் மார்க் வந்து நெகட்டிவில் போகும் நீங்கள் தப்பாக கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணும்போது. ஸோ கரெக்டாக தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் பண்ணிடுங்க. என்ன சிலபஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா காமன் சிலபஸ், அதாவது ஜென்ரல் அவேர்னஸில், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்கில், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில், மேத்தமெட்டிக்ஸில் அண்ட் ஃபைனலாக இந்த ஜாப் முழுக்க இன்ஜினியரிங் டிசிப்ளினில் வருது. குவாலிஃபிகேஷனை இன்னும் தெளிவாக நான் சொல்கிறேன். அடிஷ்னலாக நீங்கள் படிக்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பற்றி நீங்கள் அடிஷ்னலாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய பெஸ்ட் புக்கை நான் வந்து இந்த வீடியோவில் டேக் பண்ணியிருக்கேன். இப்போவே நீங்கள் புக்கை வாங்குங்க, ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதிலிருந்து 1 மந்த் உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும். இந்த ஜாபுக்கான கல்வி தகுதி பார்த்துடலாம். ஸோ டெக்னீஷியனில் கிரேட் 1 சிக்னல் கேட்டகரியில் வரக்கூடிய வேலைகள் அப்படின்னா டிப்ளமோவில் நீங்கள் இன்ஜினியரிங் டிசிப்ளின் எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. அதாவது என்னென்ன டிசிப்ளின் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இந்த மாதிரியான டிசிப்ளினில் நீங்கள் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலோ இல்லை நீங்கள் பிஇ பிடெக் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலோ நீங்கள் இந்த டெக்னீஷியன் கிரேட் 1 ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. அடிஷ்னலாக ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் நீங்கள் ஃபிசிக்ஸ் இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா ஐடி இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எடுத்து படிச்சிருந்தாலும் இல்லை பிஎஸ்சியில் காம்பினேஷன் ஆஃப் எனி சப்ஸ்ட்ரீமில் முடிச்சிருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த டெக்னீஷியன் கிரேட் 1 ஜாபுக்கு மட்டும்தான் டிப்ளமோ இல்லைனா பிபிடெக் பர்டிகுலராக இவங்க மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய இந்த டிசிப்ளின், அப்படி இல்லைனா பிஎஸ்சியில் இந்த டிசிப்ளின் முடிச்சிருக்கணும். மீதி இருக்கக்கூடிய டெக்னீஷியன் கிரேட் 3 கேட்டகரியில் அதில் நிறைய டிசிப்ளின் இருக்குது. அந்த ஜாப் எல்லாத்துக்குமே 10th அதை ஃபாலோ பண்ணி ஐடிஐ படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா 10th அதை ஃபாலோ பண்ணி ரயில்வேல நீங்கள் அப்ரண்டிஸாக ஒர்க் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தாங்க, அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டெக்னீஷியன் கிரேட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் மிஷின், ஃபிட்டர், வெல்டர், இந்த மாதிரி நிறைய டிசிப்ளினாக நிறைய காலிடங்கள் கொடுத்துருக்காங்க. தற்பொழுது இந்த ஜாபுக்கான ஷார்ட் நோட்டீஸ், அதாவது இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுடைய ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வர ஜூன் 30 அஃபிஷியலாக வெப்சைட்டில் வந்துடும். அதனை தொடர்ந்து ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜாபோடைய நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவும் அதை ஃபாலோ பண்ணி எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டெமோ வீடியோ ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலில் போட்டுருவோம். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜாப் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி ரயில்வே வேலை வாய்ப்பு இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியலை. ஸோ அதனால் தெரிஞ்ச உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன்.